நம்ம இந்த வீடியோல பிக் பாஸ் சீசன் 8ல டே 94 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ டே 94 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, நேற்று இந்த வீடியோ அப்படின்றது முழுக்க டாப் 8 குவிசஸ் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எந்த சீசன்லையுமே இல்லாத அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, யாராவது 2 கண்டஸ்டன்ட் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே வந்துட்டு எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் யார் யார் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ரோஸ்ட் போர்டு ஒட்டினதுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா, ஆர்னோனுடைய என்ட்ரிக்காக எல்லாருமே தீவிரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் வந்துட்டு பண்ணிட்டு போய் இந்த விஷயம் அப்படியே அப்படின்னு தான் சொல்லணும். வெளியே போய் விஜய் சேதுபதி இருக்கார் இல்லையா, இங்கேருந்து வீட்டிலேருந்து வெளியே போய் விஜய் சேதுபதி சார்ட்ட இன்னும் பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா, அவர் பண்ண ரியாக்ஷன்ஸ், அவர் பேசின விதங்கள் அப்படின்றது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கடுப்பேற்றி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே, வெளியே போய் அதை ரியலைஸ் பண்ணிட்டு இனிமேல் அந்த மாதிரி பேசினது தப்பு தான்ப்பா, சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வருவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வெளியே போனதை விட டபுள் மடங்காக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உள்ள வந்திருந்தாப்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உள்ள வந்தோடனே பார்த்தோம் அப்படின்னா பேச சொன்னால் அந்த சட்டை போடாம ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருப்பானே அவன் எங்கே அப்படின்னு சொல்லி சத்யாவை கேட்டதா இருந்தாலும் சரி, இல்லை நோண்டிட்டு தலைவிட்டு ஒருத்தர் இருப்பானே அவன் வெளியே போயிட்டானா அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரி இருக்கார் இல்லையா, ஜெஃப்ரி வந்துட்டு பாயிண்ட் பண்ணி கேட்டதா இருந்தாலும் சரி. ஸோ இது வந்துட்டு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, எல்லாரையுமே முகம் சுலுக்கி வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒருத்தங்க ஆல்ரெடி ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோஸ்டா இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி இருக்கார் இல்லையா, அவரே வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் அப்படின்றத பேசி வெளியே அனுப்பியிருப்பாங்க. மறுபடியும் உள்ள வந்து அதே விஷயம் அப்படின்றத திருப்பி பண்ணது அப்படின்றது ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி கடுப்பாயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். விஜய் விஷால் இருக்கார் இல்லையா, அவருடைய விஷயத்தை பற்றி கொஸ்டின் பண்ணதா இருந்தாலும் சரி. ஸோ அருண் மட்டும்தான் பார்த்தோம் அப்படின்னா தரமான ரிப்ளை அப்படின்றத திருப்பி கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொல்லணும். 93 டேஸாக இருக்க உங்கள் மேலே வந்துட்டு ஒரு விஷயங்கள் அப்படின்றது வைக்கப்படுது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கிரிட்டிசைஸ் இருக்கு இல்லையா, அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்ததுலேயே ரொம்ப ஒஸ்டான பிஹேவியர் அப்படின்றத அருண் இருக்கார் இல்லையா, அவர் தான் காமிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டாவது விஷயமா டே 94ல் பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, உள்ளே வந்த எல்லாருமே கோயில் மணி அடிக்கிற மாதிரி விஜய் விஷால் இருக்கார் இல்லையா, அவரை பண்ண விஷயங்கள் அப்படின்றத சொல்லி மென்ஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ உள்ள ஃபர்ஸ்ட் வந்த ரவீந்திரன் இருக்கார் இல்லையா, ரவீந்திரன்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா வந்து சுனிதா இருக்காங்க இல்லையா, சுனிதா தான் ஃபர்ஸ்ட் வந்திருந்தாங்க. சுனிதா, ரவீந்திரன், இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா சாச்சனா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர எல்லாருமே வந்துட்டு விஷாலுடைய அந்த கேம் பிளே அப்படின்றத தான் கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா விஷால் விளையாண்டதும் அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். வெளியிலேருந்து விஷால் கிட்ட என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் நினச்சிருந்தாங்களோ அதை தான் வந்துட்டு உள்ளே போன எல்லா கண்டஸ்டன்ஸுமே கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன அந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, ட்ரையாங்கிள் லவ் அப்படின்ற வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்களா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு தர்ஷிகா கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் திடீர்னு தர்ஷிகா போனதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அன்ஷி இருக்காங்க இல்லையா, அன்ஷிக்கிட்ட போயிட்டு பயங்கரமாக க்ளோஸ் ஆகிட்டீங்க. இது என்ன கதை, இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விஜய் விஷாலுக்கு அவர் விளையாண்ட கேம் அப்படின்றதே புரியாமல் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இல்லை நான் அப்படி விளையாடல, நான் தர்ஷி வந்துட்டு என்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்ற சொன்னாங்க, அதுக்கு நான் தெளிவான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றத தான் கொடுத்துருந்தேன். எனக்கு தர்ஷியா அன்ஷியா அப்படின்னு சொல்லி வரும்போது அன்ஷி தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருந்தார். பட் நம்ம இதை வந்துட்டு முன்னாடி ரிவ்யூவில் வந்தே சொல்லியிருக்கோம், தர்ஷி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயராக இந்த சீசன் இருக்கு இல்லையா, அதில் பார்க்கப்பட்டவங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு ஜாக் அண்ட் மஞ்சரி இருந்த இடம் அப்படின்றது தர்ஷி மட்டும் கரெக்டாக விளையாடிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு ஜாக் இருக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக தர்ஷிகா இருந்திருப்பாங்க. பட் அவங்க வந்துட்டு இந்த ட்ராக் மாதிரி ஸ்கூல் டாஸ்க் அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா விஷுன்னு சொல்லி சுற்றிட்டு இருந்ததுனால வந்துட்டு அவங்க கேமை விட்டே அவுட் ஆகி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்ற எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இருக்க மாதிரி விஷால் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான் இந்த லவ் ஸ்ட்ராட்டஜியா, ஒருத்தர் வெளியே அனுப்பணும் அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட் ஆக்கி அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்து வெளியே அனுப்பிடுறாரா அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாகவே பலர் வந்துட்டு கொஷின் அப்படின்றத பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் சாட்சினாலாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் லவ்வர் பாய் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு பண்ணுற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு வெளியே பார்த்தோம் அப்படின்னா ப்ளே பாய் மாதிரி ப்ரொடெக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஷால் ஃபேஸுக்கு டைரக்டாகவே சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால் வந்துட்டு விஷால் இருக்கார் இல்லையா, விஷால் ரொம்பவே ப்ரோக் ஆகிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிக் பாஸே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இனிமேல் வெளி உலக விஷயங்கள் அப்படின்றத யாருமே பேச வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா வெளியில் நடந்த விஷயங்கள் அப்படின்றது உள்ளே கொண்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது விஷாலுடைய கேமை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு அப்படின்னு தான் சொல்லணும். மூணாவது விஷயமா வந்துட்டு பார்க்கும்போது நம்ம ரவீந்திரன் இருக்கார் இல்லையா, ரவீந்திரன் மட்டும்தான் பார்த்தோம்னா ரொம்பவே பாசிட்டிவாக பேசியிருந்தாப்ல அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அப்படின்றத வந்துட்டு சொல்லிட்டு இந்த கேம் இப்படி விளையாடிக்கிட்டு இருக்கீங்க, நல்லா விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவலாக ஒருத்தர் 2 பேரில் 8 பேர்த்துக்கான அந்த அப்ரிஷியேஷன் இருக்கு இல்லையா, அதை ஈக்குவலாக கொடுத்துருந்தாப்ல அப்படின்னு சொல்லலாம். அவர் ஒருத்தர் மட்டும்தான் வந்திருந்ததில் கொஞ்சம் பாசிட்டிவாக கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே பூஸ்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தாங்க. மற்ற எல்லாருமே வந்துட்டு கண்டஸ்டன்ஸை அடிச்சு நொறுக்கிற மாதிரி தான் பேசியிருந்தாங்க. அதில் தர்ஷா குப்தாவாக இருந்தாலும்
சரி, சுனிதாவாக இருந்தாலும் சரி, அதுவும் சுனிதாலாம் வன்மம் ப்ரோ மேக்ஸ் மூடில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். வந்ததுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா ஜாக் இருக்காங்க இல்லையா, ஜாக் அட்டாக் பண்ணுறது, யாருக்கு அதிகப்படியான கைத்தட்டு வருதோ அவங்க கூட போய் சேர்ந்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறது. முத்துக்குமரன் கிட்ட போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா உன்னுடைய ஓட்டு இருக்கு இல்லையா, உன்னுடைய ஓட்டை ஷேர் ஆக விடாத அப்படின்னு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் மேலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வன்மத்தையும் காமிச்சிருந்தாங்க. அதே தர்ஷா குப்தா பார்த்தோம் அப்படின்னா அப்படியே டைரக்டாக ஆப்போசிட்டாக முத்துக்குமரன் மேலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வன்மம் இருக்கு இல்லையா, அதை கக்கியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி உள்ள வந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அவங்கவுங்க உள்ள இருந்தப்ப யார் யார் என்னென்ன பண்ணாங்களோ அதை எல்லாம் வெளியே போய் பார்த்துட்டு வந்துட்டு பின்னாடி பேசுனது முன்னாடி பேசுனது எல்லாத்தையும் வச்சு நேற்று டாப் 8 ஒரு வழி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 2 பேரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னதுனால எல்லாருமே இந்த கேம் அப்படின்றத எப்படி விளாட்லாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தோம் அப்படின்னா மணி பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உள்ளே வந்த 8 பேர் ஆல்ரெடி உள்ளே இருக்கக்கூடிய 8 பேருடைய மனநிலை அப்படின்றத ரொம்ப பெரிய அளவில் உடச்சிருக்கிறதுனால இந்த பாக்ஸை யார் வேணாலும் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி விஜய், விஷால், பவித்ரா இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் யார் இந்த மணி பாக்ஸை எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் போட்டு மீதி இருக்கிற நாட்களுக்கான அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் இருக்கு இல்லையா, அதை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு Day 95 ரிவ்யூவோட சந்திக்கலாம். தட பை.